Hi everyone, welcome to spicetamil. இன்னைக்கு சூப்பர் சிம்பிளான பீஸா செய்ய போறோம். மாவு பிசைய வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம், பீஸா சாஸ் செய்ய வேண்டாம். இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு செய்யலாம். நான் இது உங்களுக்கு பேன்லயும் செஞ்சு காமிக்கிறேன், அவன்லயும் செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டுத்துலயும் எது பெஸ்டா வந்துச்சுன்னு வீடியோல கடைசில சொல்றேன். இன்ஸ்டன்ட் பீஸா செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஏற்கனவே நான் கடையில இருந்து வாங்கி வச்சுட்டேன். பீட்சா பேஸ் இன்ஸ்டண்ட்டாக கடையில் கிடைக்குது. இதில் 2 பேஸ் இருக்கும். நான் 2 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். இது பீட்சா டாப்பிங், இதுவும் கடையில் கிடைக்குது. டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. பீட்சா சாஸ் கிடைக்கலன்னா டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க. மோட்சரெல்லா சீஸ், இது போக வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பீட்சா பேஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. முதல்ல பீட்சா சாஸை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம்ல, இது எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட கொடுங்க, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இதில் காமிக்கட்டும். இதுக்கு மேலே மோட்சரெல்லா சீஸ் தூவி இப்போ இதை பேக் பண்ண எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் பன்னீர், சிக்கன், மஷ்ரூம், பைனாப்பிள், ஆலிவ்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். 2 பீட்சா பேனில் செய்ய போகிறேன், 2 பீட்சா அவனில் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி செராமிக் பிளேட் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீட்சா தான் வச்சு எடுக்க போகிறேன். ஒரு பீட்சாவுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். சீஸ் உருகணும், அவ்வளோதான். மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நல்ல சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வேணும்னா 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும். இதுக்கு மேலே ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக், இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்கலாம். இப்போ பேனில் செய்யலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். தோசைக்கல் நல்லா ஃப்ளாட்டாக க்ளீனாக இருந்ததுன்னா அதுலேயும் செய்யலாம். இந்த பேனில் எண்ணெயோ பட்டரோ சேர்க்க வேண்டாம். தோசைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ பேன் சூடாக இருக்குது. இதில் நான் ஒரு பீட்சா வைக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். சீஸ் இந்த மாதிரி மெல்ட் ஆகிருக்கும். இவ்வளோ போதும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்துட்டு இன்னொரு பீட்சா வச்சுக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிடலாம். இது பேனில் செஞ்ச பீட்சா, இது அவனில் செஞ்ச பீட்சா. அவனில் செஞ்ச பீட்சாவில் சீஸ் அப்படியே நல்லா மெல்ட் ஆகிருக்கு. கீழே இருக்கிற பிரெட் அதே மாதிரி தான் இருக்குது. பேனில் செஞ்ச பீட்சாவில் சீஸ் ஒன்றும் பாதியுமாக மெல்ட் ஆகிருக்கு. ஆனால் பேஸ் நமக்கு மேலே சாஃப்டாக இருந்தாலும் அடியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. ஏற்கனவே பிரெட்டு வெந்திருக்கிறதுனால நமக்கு அடியில் கொஞ்சம் கிறிஸ்பி க்ரஸ்ட் தான் தேவைப்படுது. அது பேனில் வச்சா தான் நமக்கு கிடைக்குது. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சதும் ஹாலிடேஸில் உங்கள் குழந்தைங்களோட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் ஹாப்பியானாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பை.